ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். இந்த ஒன் ஷாட்டில் ஜங்குக்கு வந்து ஒரு கோல்டான ப்ரொஃபஸர், ரொம்ப ரொம்ப கோல்ட் டைப். அவன் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு நாள் கூட சிரிக்க மாட்டான். முகத்தை அவ்வளோ கோல்டாக வச்சுருப்பான். ஆனால் அவன் எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் இல்லாமல் சிரிக்கும். அவன் கண் அவ்வளோ அழகாக சிரிக்கும். அவன் கண்ணோட ஸ்மைல், அது அவன் லிப்ஸோட ஸ்மைலை விட அவ்வளோ அழகாக இருக்கும். காலேஜில் கேர்ள்ஸ்லாம் லீவ் போடாமல் வர்றதுக்கு ஒரே காரணம் அவன் தான். அவன் எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் அவனோட ஹேண்ட்ஸம் லுக், அதை வேடிக்கை பார்க்குறதுக்காகவே, அவனை சைட் அடிக்கிறதுக்காகவே ஒரு கேர்ள்ஸ் கூட லீவ் போட மாட்டாங்க. அவன் கிளாஸ்னால் பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கும். பசங்கள்லாம் ஜேகே சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு பயந்தாலும் பொண்ணுங்களாம் அவரை சைட் அடிக்கிறதுக்காகவே ஒரு நிமிஷம் கூட கிளாஸை கட்டடிக்க மாட்டாங்க. கண்ணை எடுக்காமல் ஜேகே பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் காஸ்டியூம், அவன் நட, அவன் ஸ்டைல்னு ஃபயராக இருக்கும். அப்படியே உங்கள் சைடு வந்தால் நீங்கள் செம்ம சாஃப்ட், ரொம்பவே இன்னசென்ட், கத்தி கூட உங்களுக்கு பேச தெரியாது. உங்களுக்கும் ஜங்குக் சார்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் காட்டிக்கிட்டது கிடையாது. ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணால் கூட திரும்ப முறைச்சி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு பயந்தே எதுக்கு வம்புன்னு அவன் பக்கமே திரும்ப மாட்டீங்க. அப்படியே ஒரு நாள் கிளாஸ் ரூமில், ஹே மியா, சீக்கிரம் வாடி கிளாஸ் ரூம் போகலாம். ஆமாம் யூனா, சீக்கிரம் வா கிளாஸ் ரூம் போகலாம். ஜங்குக் சார் வந்துருப்பார். ஒரு நிமிஷம் லேட்டாக போனாலும் வெளியே நிற்க வச்சுருவார். அப்புறம் அவரை பார்க்க கூட முடியாது, சைட் கூட அடிக்க முடியாது. ஒரு வெளியில் போய் நிற்க சொல்லிடுவார். வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு மியாவும் யூனாவும் கிளாஸ்க்கு வேகமாக வந்தாங்க. வரும்போது வழியில் ஒயன் ஸ்டாஃப் ரூமில் போய் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. அவள் முன்னாடி வேகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது யூனாவும் மியாவும் பின்னாடி வேகமாக வந்து அவளை இடித்து தள்ளிட்டு 2 பேரும் கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் கிளாஸ் ரூம்குள்ளே போனதும் ஜேகே உள்ள என்ட்ரி ஆனான். ஒயன் அவள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமுக்கு நடந்து வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸோ வருவோம் குத்துவாரே. ஹே, இதுதான் கிளாஸ் ரூம் வர நேரமா? சார் இல்லை சார், ஸ்டாஃப் ரூம் போயிருந்தேன். ஸ்டாஃப் ரூம் போனால் அங்கேயே இருந்துக்க வேண்டியது தானே, எது கிளாஸ்க்கு வந்தா? இல்லை சார், வர வழியில். ஓ, ஏதாவது காரணம் சொல்லிகிட்டு இருக்காத. லேட்டாக வந்தது லேட் தானே, போ வெளியே போய் நெல்லு. காலையிலே வந்து இரிட்டேட் பண்ணிவிட்டு. சார் ஐம் சாரி சார், பட் போன்னு சொன்னேன். வெளியே போய் நிற்கிறியா இல்லை நான் கிளாஸ் விட்டு வெளியே போட்டா? சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு ஒயின் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போய் நின்றுட்டு இருந்தான். எட்டி கூட பார்க்க முடியாத மாதிரி ஜங்குக் வெளியே போய் நிப்பாட்டிடுவான். வயனும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. கிளாஸ் முடிகிற வர உள்ள ஜங்குக் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணான். ஜேகே கிளாஸ் எடுக்கிறதையே அந்த கிளாஸில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் கையை ஆட்டி ஆட்டி கண்ணை சிமிட்டி அவன் பாடம் எடுக்கிற அழகே செம்மையாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஜேகேயோட கிளாஸ் இருந்தாலும் கண்ணே சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டாலும் உடனே கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுவான். அதனாலே கேர்ள்ஸ்லாம் பாடம் கவனிக்கிற மாதிரி ஒரு ஆக்டை போட்டுக்கிட்டே ஜேகே சைட் அடிச்சிட்டு இருந்தாங்க. மியா, சார் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தே முடிச்சிட்டியா? சார் அது வந்து சார் நான் நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவேன். வாட்? இது நேற்றே எல்லோரும் சப்மிட் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் தான் இன்னும் சப்மிட் பண்ணலை. ஆமாம் சார், நான் நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன் சார், கண்டிப்பாக. வாட் மியா, எப்போயுமே எல்லாத்தையுமே நீ இன்கம்ப்ளீட்டாக தான் வச்சுருக்க. ஏதாவது ஒன்றில் பர்ஃபெக்டாக இருக்கியா? கேடா. சார் வெளியே போன்னு சொன்னேன். சார் ப்ளீஸ் சார், நான் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஹேய், வெளியே போன்னு சொன்னேன். நாளைக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாம், இப்போ வெளியே போ. ஓகே சார் அப்படின்னு மியாவும் புக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்து ஒயின்கிட்ட நின்னான். தள்ளி விட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே ஓடி போய் இப்படி திட்டு வாங்கிட்டு வெளியே வந்தனால ஒயினுக்கு அவளை பார்த்ததும் சிரிப்பு வந்துடுச்சு. ஒயின் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். மியா அதை பார்த்துட்டு, ஏய் என்ன உனக்கு திமுறா? எதுக்கு பெண்ணை பார்த்து சிரிக்கிறேன்? இல்லை மியா, நான் சிரிக்கலாம் இல்லை, சும்மா. ஓ, நீ சிரிக்கலை? மியா நிஜமாகவே நான் சிரிக்கலாம் இல்லை, நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். நானே சார் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டாரேன்னு கவலையில் நின்றுட்டுருக்கேன். ஓ, உள்ளே உட்காந்து சாரை சைட் எடுக்க முடியலன்னு கவலையோ? மியா அப்படிலாம் இல்லை. ஏய் வாய முறியா, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு வைனை மியா கத்திட்டு இருந்தா. ஜங்குக் கிளாஸ் எடுத்துகிட்டு எல்லோரும் நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் இப்போயே கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து வந்தான். அங்கே மியா ஒயினை திட்டிகிட்டு இருக்கதை பார்த்தான். பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காத மாதிரி திரும்ப உள்ளே போயிட்டான். கிளாஸ் ரூம்குள்ளே ஒயின் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தான். பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சது. உடனே ஜங்குக் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக வெளியே வந்தான். 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அவன் கிளாஸை விட்டு வெளியில் போனான். மியா, ஏண்டி ப்ராஜெக்டை முடிச்சிருக்க வேண்டியது தானே, பாரு கிளாஸை விட்டு நீ வெளியே நிப்பாட்டி வச்சிட்டாங்க. எனக்கு சார் திட்டினதுலலாம் பிரச்சனையே இல்லடி, திட்ட வர என்கிட்ட பேசுகிறாரே, அது விட எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். என்ன இந்த பீரியடே வேஸ்ட்டாக போச்சு. இந்நேரம் நான் உட்காந்துருந்து ஒவ்வொரு செகண்டும் ஜங்குக் சார் அவ்வளோ சைட் அடிச்சிருப்பேன். அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே உள்ளே வச்சு பூட்டியிருப்பேன். எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அதை நினச்சி தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. சரி சரி. உடனே அப்படியே ஜங்குக் சார் ஏதோ என்ன ஏதோ, அவர் ஏதோலாம் இல்லை, அவர் என்னோடது. இதே எல்லா கேர்ள்ஸ்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஒயினும் உள்ளே வந்தான். இந்த ஒயின் என்னை பார்த்து சிரிச்சாடி. நான் வெளியில் போனதும் ஒரு மாதிரி கேவலமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா. பார்க்கவே எரிச்சலாக இருந்துச்சு. என்னது, ஒயின் ஒன்றை பார்த்து சிரிச்சாளா? ஆமாடி, சார் என்னை இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாருன்னு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் போல். ஒயின் இங்கே வா. என்னையுண்ணா? மியாவை பார்த்து சிரிச்சியா? நான் சிரிக்கலையுண்ணா. நான் மியாக்கிட்டே சொன்னேன் நீ நான் சிரிக்கலைன்னு. பொய் சொல்லாத, நீ சிரிச்சதான் நான் பார்த்தனே. மியா, நிஜமாவே நான் சிரிக்கலை. நான் எதுக்கு உன்னை பார்த்து சிரிக்க போகிறேன்? நான் ஜஸ்ட் யதார்த்தமாக சிரிச்சியா? நானே பனிஷ்மெண்ட் வாங்கி வெளியே நின்றுட்டுருக்கேன். நான் எதுக்கு உன்னை பார்த்து சிரிக்க போகிறேன்? இவ சிரிச்சாடி, இவகிட்டலாம் என்ன கேட்டுட்ருக்கேன். மூஞ்சியை பாரு, நல்லா பேக்கு மாதிரி. மியா நீரு. ஒயன் நீ சிரிக்கலை. நான் சிரிக்கலையுண்ணா. நிஜமாக நீ சிரிக்கலை? சத்தியமாக நான் சிரிக்கலையுண்ணா. ஓகே, நீ சிரிக்கலைல்ல, இந்தா இவளோட ப்ராஜெக்ட். இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இதை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துரு. நான் தான் சிரிக்கலைன்னு சொல்கிறேன்ல. சிரிக்கலைல்ல, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வா. நான் இது கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும், இது அவளோட ப்ராஜெக்ட் தானே. சவுண்டை கொடுக்குறீங்களோ அப்படின்னு யூனா மியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வயனை சுற்றி நின்னாங்க. நாளைக்கு நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலண்ணா. மியா, நாளைக்கு இங்க் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துரு. ஒருவேளை இவள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலண்ணா, உன் கையில் இங்கை தடவி அவள் செஸ்ட்டில் வச்சிரு. பசங்கள்லாம் பார்ப்பாங்கல்ல, ஒரு தடவை தொட்டது தானே, எத்தனை தடவைனாலும் தொடலாம், அவளுக்கு பிடிச்சிருக்கனால தானே இங்கோட சுற்றுறா அப்படின்னு நினச்சிப்பாங்க. மற்றவங்களுக்கும் தொட்டு பார்க்கணுன்னு தோணும்ல. அந்த இங்க் ஃபேட் ஆகிற வர எல்லோரும் அவளை டச் பண்ணி பார்ப்பாங்க. பாவண்டி, இவ்வளோ நாள் தான் எவ்வளோ லைஃப்பை என்ஜாய் பண்ணாமலே இருப்பான். நம்ம காலேஜ் பசங்களும் ரொம்ப காஞ்சி போய் தான் கிடக்குறாங்க. அவங்களும் இவ கூட சேர்ந்து லைஃப் என்ஜாய் பண்ணட்டுமே. யூனா, இப்படிலாம் பேசுகிற? ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத. என்ன வயன், டச் மட்டும் போதாதா? வேறு ஏதாச்சும் எதிர்பார்க்குறியா என்ன? யூனா ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத, அசிங்கமாக பேசுகிற ப்ளீஸ். அசிங்கமாக இருக்கா உனக்கு? இதெல்லாம் நீ அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் சிரிக்கலை. சரி நீ சொன்னதே சொல்லிகிட்ருக்காத. இதான் அவளோட அசைன்மெண்ட் நோட். முடிக்கிறதும் முடிக்காததும் உன் இஷ்டம். முடிக்கலைன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டேன்ல, ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி அப்படின்னு ஒயின் கையில் அந்த நோட்டை கொடுத்துட்டு வாங்கடி போகலாம் அப்படின்னு மியா யூனா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போனாங்க. ஒயின் அந்த நோட்டை வாங்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே அந்த நோட்டை பேக்கில் வச்சுட்டு அவளும் வெளியே வந்தாள். ஒயன் கிரவுண்டில் பசங்க விளையாடுறதுலாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தா. சரி, இந்த நோட்டையாவது கம்ப்ளீட் பண்ணி வைப்போம் அப்படின்னு மியாவோட நோட்டை வெளியில் எடுத்து எழுத ஆரம்பித்தா. அது ஒரு 2-3 பேஜ் மட்டும் எழுதி ஃபுல்லாக இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதணும், 2-3 பேஜ் தான் எழுதி வச்சுருக்கா, இதை நான் எப்படி நாளைக்குள்ளே முடிச்சு கொண்டு வர முடியும்? வேறு வழியில் எழுதி தான் ஆகணும். சரி எழுதுவோம் அப்படின்னு ரொம்ப சோகமாக அதை எழுத ஆரம்பித்தான். நெக்ஸ்ட் கிளாஸும் ஸ்டார்ட் ஆச்சு.
ஜங்குக்கு அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அவன் நோட் பண்ணான் ஒயின் அங்கே உட்காந்து எதுவும் எழுதிட்டுருக்கிறத. இவன் கிளாஸ் போகாமல் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஜேகே அவன் கிளாஸ்க்காக உள்ளே போயிட்டான். அவன் கிளாஸ் முடிச்சுட்டு அகைன் திரும்பி வரும்போதும் ஒயின் அதே இடத்துல உட்காந்து எழுதிட்டு இருந்தான். ஜேகே ஸ்டாஃப் ரூம் போகாமல் நேராக ஒயின்கிட்ட வந்து, ஏய் ஒயின், சார் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா? இல்லை சார் இந்த என்ன இல்லை சார் அசைன்மெண்ட். நீ தான் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டல? ஆமாம் சார், அசைன்மெண்ட் எழுத வேண்டியது இருந்தது, அதான் சார். புரியல கொடு அப்படின்னு ஒயின்கிட்ட இருந்து படக்குன்னு நோட்டை பிடுங்கணும். சார் சார் ப்ளீஸ் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் நான் சொல்கிறேன் சார் சார் அப்படின்னு ஒயின் கெஞ்சிட்டு இருக்கும்போதே ஜேகே நோட்டை ஓப்பன் பண்ணி, மியாவா? மியாவோட நோட்டை நீ எதுக்கு எழுதிட்டுருக்கா? சார் அது ஒன்றும் இல்லை சார், கொடுங்க சார் ப்ளீஸ். ஏய், இது ஏன் சப்ஜெக்ட் தானே? இது நான் கொடுத்த அசைன்மெண்ட் தானே? அவள் நோட்டை கம்ப்ளீட் பண்ணலன்னா அது அவள் பண்ணுவா, நீ எதுக்கு வாங்கி எழுதி கொடுத்துட்ருக்க? என்ன சைட் பிஸ்னஸ் பண்ணிருக்கியா? எவ்வளோ தரேன்னு சொன்னா நோட்டை முடிச்சு கொடுக்குறதுக்கு? சார் சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார், நான் முடிச்சு கொடுக்கலண்ணா பிரச்சனை ஆகிடும் சார், ப்ளீஸ் கொடுங்க சார். பிரச்சனை ஆகிடுமா? ஏய், இது நான் கொடுத்த அசைன்மெண்ட், நான் யாருக்கு கொடுத்துருக்கனோ அவங்க தான் அதை பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு நீ வாங்கி எழுதி கொடுத்துட்ருக்கா? சார் ப்ளீஸ் சார், நான் எழுதி கொடுக்கலன்னா அவள் என்ன ஏதாவது பண்ணிடுவா சார். வாட்? ஏதாவது பண்ணிடுவாளா அப்படின்னா? சார் அவள் என்ன சொன்னானா அப்படின்னு சொல்லி ஒயின் திணறி அழ ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்ததும் ஜங்குக்கே ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. ஏய் ஒயின், இப்போ எதுக்கு அழுற? ஏய் இங்கே பாரு, இப்போ எதுக்கு அழுகிற? நான் ஒன்று திட்டினா அடிச்சேனா? எதுக்கு பழுது நடிச்சிட்ருக்கா? சார் சார் ப்ளீஸ் சார் சார் நோட்டு கொடுங்க சார், நான் எழுத்தலைன்னா பிரச்சனை ஆயிடும் சார். ஒயின், இது ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு பதில் சொல்லு, என்ன பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிகிட்ருக்க? சார் ப்ளீஸ் சார் நோட்டு கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்கிட்ட நோட்டை வாங்கினது அவகிட்ட சொல்லிடாதீங்க சார். ஒயின், நீ என்ன பைத்தியமா? சி இப்படி இருந்தா அப்படின்னு ஜங்கு கோவமாக நோட்டை மூஞ்சிலே எடுத்து எரிஞ்சிட்டு அங்கேருந்து வேகமாக நடந்து போயிட்டான். ஒயினும் அந்த நோட்டை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் எழுதுனான். அவள் காலேஜ் முடிகிற வரை உட்காந்து அந்த நோட்டை எழுதிட்டே இருந்தா. காலேஜ் முடிஞ்சதும் லியூனா, மியா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிரவுண்ட் கிட்டே இருக்க ஒயின் கிட்டே வந்தாங்க. ஏய் பரவாயில்லடி, நோட்டை தான் உட்காந்து எழுதிட்டுருக்கா போல். ஆமாடி அப்படின்னு பேசிகிட்டே ஒயின் கிட்டே இருக்க நோட்டை எழுதிட்டு இருக்கும்போதே பிடுங்குனாங்க. மியா, ஓ எழுத ஆரம்பிச்சிட்ட போல். நிறையாவே எழுதிட்டாடி, இங்கே பாரு பாதி நோட்டு முடிச்சிட்டாடி, நாளைக்கு சப்மிட் பண்ணிடலாம் போல். மியா, என்ன மியான்னு? நாளைக்கு நோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடு, அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் யோனாவும் அங்கேருந்து போனாங்க. வயன் நோட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அவளும் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே மியாவோட நோட்டை எழுத ஸ்டார்ட் பண்ணான். நைட் வரை ஃபுல்லாக உட்காந்து எழுதிகிட்டே இருந்தாள். நைட்டு 2 மணி வரை எழுதிட்டு இருந்தா. 2 மணிக்கு தான் நோட்டு முடிஞ்சிருக்கும். அந்த அசைன்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு 2:30 மணிக்கு போய் தூங்கினான். தூங்கி காலையிலே எழுந்திரிச்சு காலேஜ் கிளம்பி வந்தா. வாசல்லே மியா நின்றுட்டு இருந்தா. ஏய் வயன், நோட்டு எங்க? மியா, முடிச்சிட்டேன் மியா. பா முடிச்சிட்டியா? ஐயோ, இன்றைக்கும் நான் ஜங்கு கிட்ட திட்டு வாங்கி வெளியே அனுப்பிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறேன், கொடு அப்படின்னு அவள் கையில் இந்த நோட்டை வாங்கிட்டு இன்றைக்கி ஜங்கு கூட பீரியடை அவனை சைட் அடிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஹாப்பியாக உள்ளே போனான். ஜங்கு கூட பீரியடும் வந்துச்சு. ஜங்கு கோவமாக உள்ளே வந்தான். மியா, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொன்னேனே எங்க? மியா சிரிச்சுக்கிட்டே, முடிச்சிட்டேன் சார், இந்தாங்க அப்படின்னு ஜேகே முன்னாடி வந்து கொடுத்தா. ஜங்குக்கு வாங்கிட்டு அதை ஓப்பனே பண்ணாமல் தூக்கி வெளியில் எறிஞ்சான். சார் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், நீங்கள் பாருங்கள். ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா மேடம்? ஓகே, நீ எழுதியிருக்கிறத பற்றி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணு. சார் நான் அசைன்மெண்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்கேன் சார், நீங்கள் பாருங்களேங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னேன் சார். அது வந்து சார் நான் பெருசாக ரெஃபர்லாம் பண்ணல சார், ஜஸ்ட் காப்பி மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கேன் சார். ஓ சரி, நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு எழுதியிருப்ப, இன்றைக்கி சப்மிட் பண்ணணுன்றதுக்காக. ஓகே போய் உன்னோட அந்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு வா போ. சார் போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். மியா போய் அவளோட அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தா. சார் ஒரு பேப்பர் எடுத்து இதில் இருக்கிறத காப்பி பண்ணு. லாஸ்ட் பேஜில் இருக்கிறத ஒரு பேப்பரில் காப்பி பண்ணு.
சார் காப்பி பண்ணுன்னு சொன்னேன் மியா. இப்போது காப்பி பண்ணுறியா இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக நீ வெளியில் நிற்கிறியா? சார் நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு மியாவும் அந்த லாஸ்ட் பேஜில் இருக்கிறத அப்படியே எழுதுனான். சார் இந்தாங்க சார். ஓகே, நோட்டில் ஹேண்ட் ரைட்டிங் வட்ட வட்டமாக அழகாக இருக்குது. பேப்பரில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் ஏன் கோழிக்கு இருக்குன மாதிரி இருக்குது. சார் நான் கொஞ்சம் அவசரமாக எழுதுனாலையா இல்லை அடுத்தவங்க எழுதி கொடுத்தனாலையா? சார் அசைன்மெண்ட்டை ஆளை வச்சு எழுத சொல்கிறியா? காசு கொடுத்து எழுதி கொடுக்குற கால் இருந்தால் நீ யார்கிட்ட வேணாலும் கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்துடுவியா? அசைன்மெண்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பண்ணணுன்றதுக்காக கொடுத்தது. இதை குப்பையில் போட்டுட்டு நாளைக்கு புதுசாக ஒரு நோட் வாங்கி ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு வர்றேன். அப்படி இல்லை நாளைக்கு முடிக்க முடியலன்னா அதோட காலேஜுக்கு வராத. என் பீரியடில் நான் ஒம்முஞ்சியை பார்க்கவே கூடாது. எரிச்சலாகுது, வெளியே போ. சார் சார் ப்ளீஸ் சார். சார் நான் யாரையும் எழுத சொல்லலை சார். ஓ எழுத சொல்லலையா? ஓகே, நீ இன்னொரு நோட் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் எழுதிட்டு வா. இது நான் கொடுக்குற புது அசைன்மெண்ட்டாக வச்சுக்கோ. பட் அதில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் இந்த நோட்டில் இருக்க மாதிரி முத்து முத்தாக இருக்கணும். என் முன்னாடி நீ அதை எழுதி காட்டணும். சார் 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 சாரி சார். சார் வெளியே போமியா. தப்பு பண்ணிட்டு அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் அப்படியே நடிக்கிற பற்றியா? நீ இன்னும் நீ எரிச்சலாக்குற. வெளியே போ. சார் சார் சாரி சார். நான் வெளியே போன்னு சொன்னேன் மியா. மியா அழுதுகிட்டே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனான். இதெல்லாம் ஒயின் பார்த்து முழிச்சிட்டு இருந்தா. ஐயோ சார் இப்படி பண்ணுறாரு, இப்போ என்ன தானே திட்டுவாங்க எல்லோரும். ஜாங்கோக் நிமிந்து ஒயினை பார்த்து கோபமாக முறைச்சிட்டு அங்கேருந்து வெளியே போனான். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னாச்சு, ஏன் சார் இவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஜங்குக் வெளியே போனதும் மியா உள்ளே வந்தா. ஏய் ஒயன், நான் உங்ககிட்ட எழுத சொல்லி கொடுத்தது நீ ஜங்குக் சார்கிட்ட சொன்னியா? மியா நான் எதுக்கு சொல்ல போகிறேன், நான் அப்பெல்லாம் எதுவும் சொல்லலை. ஏய் ஒயன், மியாவோட அசைன்மெண்ட்டை நீ முடிச்சு கொடுத்தேன்னு ஜங்குக் சார்கிட்ட சொன்னியா? நான் எதுக்கு சொல்ல போகிறேன், நான் எதுவும் சொல்லலை. ஏய் இவன் நேற்று ஜங்குக் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாடி, நான் பார்த்தேன். ஹே சார் நீ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டாங்க. நான் சும்மா எழுதிக்கிட்டு இருக்கேன் சார் தான் சொன்னேன். நான் நோட் எழுதிட்டுருக்கேன்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓ அப்படியா? பின்ன எப்படி கரெக்டாக வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றியே பேசுகிறாங்க? மியா ப்ளீஸ் மியா, நீ நோட்டு கொடு, நான் போய் ஜங்குக் சார்கிட்ட பேசுகிறேன். சத்தியமாக நான் ஜங்குக் சார்கிட்ட எதுவுமே சொல்லலை மியா, நம்பு. ஓ நீ சொல்லலை? ஏய் அந்த இங்க் பாட்டில் எடுமியா. ஹே என்ன? யூனா ப்ளீஸ் யூனா, அப்பெல்லாம் பண்ணாதீங்க யூனா, ப்ளீஸ் யூனா வேணா யூனா ப்ளீஸ். ஏய் மியா இங்க் பாட்டில் எடு. இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு அதை ஜங்குக் சார்கிட்டே போய் சொல்லியிருப்பா. உன்னை அவர் கேவலமாக பார்க்கணுன்னு நினைக்கிறா போல. இன்றைக்கி இவ்வளோ எல்லோரும் கேவலமாக பார்க்கணும். எடு மியா. மியா அந்த இங்க் பாட்டில் எடுத்தான். ஓயன் அழுதுட்டு பின்னாடியே போனான். மியா மியா வேணா மியா, யூனா ப்ளீஸ் யூனா சொல்லு யூனா வேணா. மியாவை கையில் இங்கே ஊற்றிட்டு வேகமாக வந்து ஒயனோட செஸ்ட்லேயே கை வச்சு 2 கையும் அவள் 2 செஸ்ட்லேயும் படுற மாதிரி அப்படியே அவள் 5 ஃபிங்கரும் அப்படியே பதிகிற மாதிரி வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தா. ஒயன் அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டா. அந்த ஒயிட் ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படியே ப்ளூ இங்காக அந்த 10 விரலும் தெரிகிற மாதிரி ஒயன் அவ்வளோ அசிங்கப்பட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்து கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன் மியா இப்படி பண்ணுற? இப்போ நான் எப்படி வெளியில் போகிறது மியா? நீயும் பொண்ணு தானே மியா, ஏன் நீ இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுற? ஏய் வாங்கடி வெளியே போகலாம், இவகிட்ட என்ன பேச்சு அப்படின்னு அவளை அங்கேயே அழுக விட்டுட்டு மியா யூனா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளாஸ் விட்டு வெளியே போனாங்க. மியா வாஷ்ரூம் போய் அவள் கையில் இருக்க இங்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிரவுண்ட் சைடு நடந்து போனோம். ஒயின் கிளாஸ் ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. காலேஜ் முடிகிற வர ஒயின் அந்த டெஸ்கிலேயே உட்காந்துருந்தா. அவள் அழுது கண்ணெலாம் வீங்கி போயிருந்துச்சு. காலேஜ் முடிஞ்சு எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் பேக் வச்சு மறைச்சிட்டே நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. காலேஜும் முடிஞ்சு எல்லோரும் வெளியே கிளம்புனாங்க. அப்போது சரி யாரும் இல்லை, இப்போ வெளியே போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஒயன் அங்கேருந்து வெளியே வந்தான். அவள் பேக்கை முன்னாடி வச்சு மறைச்சிட்டே மெதுவாக நடந்து வந்தான். அவள் ஸ்டாஃப் ரூமை க்ராஸ் பண்ணும்போது ஏ ஒயன் நெல்லு அப்படின்னு ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்டுச்சு. ஒயின் பயந்துட்டே பேக்கை முன்னாடி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஜங்குக்கு திரும்பி பார்த்தான். சார் ஜங்குக் சார். என்ன சார்? எத்தனை பேருக்கு இப்படி நோட் எழுதி கொடுத்துட்ருக்கா?
இது என்ன சைட் பிஸ்னஸா? சார் சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு ஒயின் திரும்ப அழுக ஸ்டார்ட் பண்ணான். ஏய், சும்மா சும்மா அழுது நடிச்சிட்டு இருக்காத. நீ அழுகும்போது எரிச்சலாக வருது. அழுகாமல் பேசுறியா? ஒயின் அவள் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டே, சாரி சார், நான் காசுலாம் வாங்கிட்டு எழுதி கொடுக்கல சார், ஜஸ்ட் ஹெல்ப்பாக தான் சார் எழுதி கொடுத்தேன். ஓ, ஹெல்ப்பாக ஒருத்தருக்கு ஒரு நோட் ஃபுல்லாக எழுதி கொடுப்பாங்க? சார் சாரி சார், இனி இப்படி பண்ண மாட்டேன் சார். எவ்வளோ காசு வாங்கினேன்னு கேட்டேன். சார் நான் காசுலாம் வாங்கலை சார். பொய் சொல்லாத ஒயின். ஒரு நோட்டை ஒரே நாளில் முடிச்சுட்டு வர முடியுமா என்ன? காசு வாங்காமல் யாரும் ஒரு நாளில் ஒரு நோட்டை முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஹெல்ப்னாலும் 1 வீக்காவது எடுத்துப்பாங்க ஒரு நோட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நீ ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருக்கன்னா காசு வாங்காமல் எப்படி? பொய் சொல்லாத ஒயின். கொடு, உன் பேக்கை செக் பண்ணுறேன் அப்படின்னு பேக் மேலே ஜேக்கு கையை வச்சான். உடனே ஒயின் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டான். சார் ப்ளீஸ் சார், சார் விட்டுருங்க சார். சார் என் பேக்கில் எதுவுமே இல்லை சார், ப்ளீஸ் சார். அப்போது பேக்கில் தான் இருக்குது. பேக்கை கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கொடு பேக்கை அப்படின்னு ஜேக்கு பேக்கை பிடிச்சி இழுத்தான். ஒயின் ரொம்ப டைட்டாக பேக்கை பிடிச்சிக்கிட்டு, சார் சார் ப்ளீஸ் சார், சார் விட்டுருங்க சார். சார் என்னால் முடியல சார், என்னால் அழக்கூட முடியல சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். ஏய், பெத்துக்கு ஓவராக சீன் போட்டுட்ருக்க. பேக் தானே கேட்டேன் அப்படின்னு படக்குன்னு பேக்கை பிடுங்கிட்டு அப்படியே கையில் இருந்த பேக்கை ஜேக்கு கீழே போட்டான். ஹே ஒயின், என்னது இதெல்லாம்? ஒயின் அவள் கையை க்ராஸாக வச்சு அவளை ஹைட் பண்ணிவிட்டு, சார் ப்ளீஸ் சார், நான் தான் சொல்கிறேன்ல, பேக்கை கொடுங்க சார், நான் போகணும். ஜேகே உடனே அவளை ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி அப்படியே ஸ்டாஃப் ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் ஸ்டாஃப் ரூம் டோரை லாக் பண்ணான். ஹே இங்கே பாரு. ஏய் ஒயின், நம்ம பாரு. ஏய் என்னாச்சு? இது என்ன ட்ரெஸ் எல்லாம் கரா? சார் சார் ப்ளீஸ் சார், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார், நான் போகணும் சார். ஒயின் நீங்கள் பாரு, நீ பேசாமல் இருக்க எனக்கு எரிச்சல் தான் வருது. நான் கொடுத்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டை நீ எழுதி கொடுத்துருக்க. காசு வாங்கினியான்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேற. இப்போ என்னென்னா ட்ரெஸ் எல்லாம் இப்படி. என்ன ஒயின், என்ன இதெல்லாம்? பாய் திறந்து சொல்கிறியா? ஒயின் அவள் கையை வச்சு அவளை மறைச்சிக்கிட்டே, சார் ப்ளீஸ் சார், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு அழுதான். ஜேகே உடனே அவன் ஷர்ட்டை கழட்டி ஒயின் மேலே போட்டு, பட்டன்ஸ் போடு அப்படின்னு சொன்னான். ஒயின் ஜேகேயோட ஷர்ட் பட்டன் எல்லாம் மாட்டிக்கிட்டு, தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் எப்படி இங்கேருந்து வெளியே போகணுன்னு தெரியாமல் தான் சார் இவ்வளோ நேரம் காலேஜ்லேயே இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புவேன் சார், ப்ளீஸ் சார். ஏய் இங்கே பாருண்ணா அப்படின்னு அவள் சின்ன பிடிச்சி தூக்குனான். ஒயன் அழுது வீங்கி போன கண்ணோட பாவமாக நின்று ஜங்குக்கோ பார்த்தா. ஹே கண்ணு எவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஏய் என்னாச்சு? உனக்கு எதுவும் பிரச்சனையா? யார் இப்படிலாம் பண்ணா? சார் ப்ளீஸ் சார், எதுவும் கேட்காதீங்க சார். அப்புறம் உங்கள்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சால் திரும்ப என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க சார். வாட்? என்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சால் ஏதாவது பண்ணிடுவாங்களா? என்ன உள்ளடுற? சார் சார் அது வந்து சார், இங்கே பாருவேன், சரி சரி அழாத, இங்கே பாரு அழாத அப்படின்னு சொல்லி ஜங்குக் பையனை சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிட்டான். ரொம்ப வார்மாக, ரொம்ப ஜென்டிலாக அவள் ஹேரை க்ராஸ் பண்ணிக்கிட்டே, இங்கே பாருவேன், என்னை ப்ரொஃபஸர் நினைக்காத, அவள் வெல் விஷயர்னு நினச்சிக்கோ. காலேஜில் ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்க சொல்கிறியா? சொல்லு, என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணி தருவேன். உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். சொல்லு, என்னாச்சு? சார் அது ஒன்றும் இல்லை சார், ப்ளீஸ் சார், நான் போவா. ஹே என்கிட்ட சொல்ல பயமா? இல்லை யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவு எதுவும் பிரச்சனையா? ஏதாவது ஒரு பசங்க உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்களா? யாருன்னு சொல்லுவேன். அவன் இந்த காலேஜ்லேயே இருக்க முடியாத மாதிரி பண்ணிடுறேன். சார் அப்படிலாம் இல்லை சார், எந்த பசங்களும் என்ன தொடலை சார். பின்ன எப்படி வந்துச்சு இது? சார் இந்த மியா தான் சார் இப்படிலாம் பண்ணிட்டான். அசைன்மெண்ட் எழுதி கொடுக்கலன்னா இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னோம் சார். அதனால தான் நான் அசைன்மெண்ட்டை உட்காந்து நைட்டு ஃபுல்லாக எழுதிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சதும் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினச்சி இப்படி பண்ணிட்டேன் சார். வாட்? மியா பண்ணாலா அப்படின்னு ஜேக் அந்த ஹக்கை பிரேக் பண்ணி பையனோட ஃபேஸை பார்த்துட்டே கேட்டான். ஆமாம் சார், ஐம் சாரி சார். நீங்கள் கேட்டு சொன்னால் என்னை எதாவது திரும்ப பண்ணிடுவான்னு பயமாக இருக்குது சார், அதான் நான் சொல்லலை. நான் சொன்னேன் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். நோட்டை கம்ப்ளீட் பண்ணலன்னா இந்த அளவுக்கா நடந்துப்பாங்க? மியா ஏன் இப்படி இருக்கா? சார் அவளுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நேற்று அவளை வெளியே போய் நில்லுன்னு சொன்னதும் நான் கொஞ்சம் சிரிச்சிட்டேன். அதை அவள் ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணான்.
எங்கே நெக்ஸ்ட் டே முடிச்சுட்டு வரலன்னா நீங்கள் திரும்ப வெளியே அனுப்பிடுவீங்கன்னு தான் என்னை முடிச்சுட்டு வர சொல்லி கொடுத்தா. நானும் சிரிச்சிட்டனால வேறு வழி இல்லாமல் அவன் நோட்டு வாங்கிட்டு போய் எழுதி கொடுத்தேன் சார். ஓ, நான் வீட்டுக்கு போகிறேன் சார், என்னை விடுங்க சார் ப்ளீஸ். நீயே இப்படி இருக்க, ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இப்படி நடந்துக்கிட்டா உடனே அதுக்கு என்ன பண்ணணும்னு ஆக்ஷன் எடுக்க தெரியாதா உனக்கு? நீ இப்படி இருந்தனா உன்னை இன்னும் எல்லோரும் இப்படி தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சார் எதிர்த்து பேசலாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ கூட அவள் இதை தெரிஞ்சால் என்ன பண்ணுவாளுன்னு நினச்சி பயமாக தான் சார் இருக்குது. ப்ளீஸ் சார் நான் போவா, நீங்கள் அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க சார். ஓகே நீ போ. வாயின் ஒரு நிமிஷம் இல்லை சார். நான் வீட்டில் விட்டுறேன் சார். வேணாம் சார் நான் போய்க்கிறேன். பா எப்படி வீட்டுக்கு போவா? இப்படி சுடிதார் மேலே ஷர்ட் போட்டுட்டு பஸ்ஸில் ஏறினா உன்னை எதுவும் நினைக்க மாட்டாங்களா? பா நான் கூப்பிட்டு போகிறேன் சார். பா அப்படின்னு ஜேகே அவனோட பைக்கில் வயனை வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். வயனோட வீட்டு வாசல்லே ஜேகே நின்றுட்டு இருந்தான். ஹே வயன், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீ உள்ளே போய் அப்பா அம்மா டென்ஷன் ஆகாத மாதிரி என்ன நடந்ததுன்றதை அல்லாமல் எடுத்து சொல்லிவிட்டு உள்ளே போய் உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு என் ஷர்ட்டை கொண்டு வந்துத்தான். நானும் இப்படியே வெளியே போக முடியாதுல்ல. வயன் குட்டி ஸ்மைலோட சரி சார் வெயிட் பண்ணுங்கள் சார், 5 minutes வந்துடுறேன். ஏய் அவசரம்லாம் இல்லை, நான் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுறேன். நீ போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு என் ஷர்ட்டை கொண்டு வா. சார் தேங்க்ஸ் சார். ஓகே போ. வயனும் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 15 minutesலேயே வெளியே வந்து ஜங்கு கிட்ட அவனோட ஷர்ட்டை கொடுத்தான். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எப்படி வெளியே வருது எப்படி வீட்டுக்கு வருது எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு சார். ஹே வைன் எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகிற? ஒன்றுமே இல்லை. ப்ராப்ளம் நம்ம ஹேண்டில் பண்ணாத வரைக்கும் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் ரொம்ப சின்னது. நீ இவ்வளோ பயப்படணும்னு தேவையே இல்லை. அந்த மியா கிட்ட வரும்போது சப்புன்னு அடிச்சிருந்தேன்னா அங்கேயே ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். ஏதோ நீ பேக் வச்சு கவர் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி பேக் வச்சு கவர் பண்ணிட்டு வந்து ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லியிருந்தனாலும் உடனே ஆக்ஷன் எடுத்துருப்பாங்கல்ல. நீ பயப்படுறதுனால தான் எல்லாம் இப்படி இருக்குது. அவள் தலையை டேப் பண்ணிட்டு சரி ஓகே இனிமேல் தைரியமான பொண்ணாக இருக்கணும், ஓகேவா? ஓகே சார். ஓகே வைன் பாய், நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வீட்டுக்குள்ளே போ. நான் போகிறேன் சார், நீங்கள் போங்க. நீ போ, நான் போகிறேன் சார். இல்லை நான் போயிடுவேன் சார், நீங்கள் போங்க. நீ போ, நான் போகிறேன். பையனும் சரின்னு சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போனான். ஜங்குக்கு வண்டி எடுத்துகிட்டு நேராக காலேஜுக்கே போனோம். கேமராவில் கிளாஸ் ரூமில் இருந்து மியா வெளியே வரப்போ இருந்த கிளிப்பை தேடிட்டு இருந்தான். அந்த கிளிப்பை அவன் ஃபோனில் காப்பி பண்ணிவிட்டு அவனும் வீட்டுக்கு கிளம்புனான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் பீரியடே ஜேகே வயனோட கிளாஸ் ரூமுக்கு வந்தான். எல்லோரும் என்ன சார் ஃபர்ஸ்ட் பீரியடே வந்திருக்காங்க, என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா? சார் எதுக்கு ஹெச்எம்ஏ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? எதுவும் ப்ராப்ளம் போலடா அப்படின்னு பசங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மியாவும் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருந்தான். ஜேகே கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்ததும் ஹே மியா வெளியே வா. சார் நானா? சார் நான் நோட்டை எழுதி முடிச்சிட்டேன் சார், நான் இன்றைக்கி சப்மிட் பண்ணிடலான்னு தான் சார் இருக்கேன். வெளியே வான்னு சொன்னேன். மியா ஜேகே முன்னாடி வந்து நின்னதும் ஜேகே மியா கன்னத்தில் பலார்னு ஒரு அறைய விட்டான். மியா கன்னத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. நேற்று வயனை என்ன பண்ண? சார் நான் எதுவும் பண்ணல சார். நேற்று வயனை என்ன பண்ணேன் சார்? நான் நிஜமாவே எதுவும் பண்ணல சார். அப்போது அவள் ட்ரெஸ்ஸில் எப்படி இங்கே வந்துச்சு? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் அவளை எதுவும் பண்ணல. ஓ சரி, வயன் இதுக்காக உனக்கு நோட் எழுதி கொடுத்தா? அவளை என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணி நோட் எழுத சொன்னான்? சார் என்ன சார், நான் எதுவுமே பண்ணல சார். எனக்கு எல்லாம் தெரியுமியா. மியா வயனை பார்த்து முறைச்சிட்டு ஜேகே திரும்பி பார்த்தான். ஜேகே அவளை பார்த்து எதுக்கு முறைக்கிற? இங்கே பாரு, நீ நேற்று கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே போகும்போது கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. உன் கையிலலாம் இங்காக இருக்கே, எங்கேருந்து வந்துச்சு இந்த இங்க்கு? சார் அது என் கிளாஸில் மட்டும் இல்லை, இந்த காலேஜ்க்கே இதான் உன்னோட லாஸ்ட் டே. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு. பிரின்ஸிபலும் டிசியை கொடுக்க தான் உன்னை கூப்பிட்டு போக வந்திருக்காங்க. உடனே பிரின்ஸிபலும் மியாவை பார்த்து நீலாம் ஒரு பொண்ணாமா, பொண்ணாக இருந்துட்டு இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி கேவலமாக நடந்துகிட்ருக்க? ஒருத்தர் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்துடக்கூடாதே, நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு தலையெல்லாம் நிற்கிறீங்க. பிளாக் மார்க்கோட இந்த காலேஜை விட்டு போகணுன்னா உனக்கு எந்த காலேஜ்லேயும் சீட் கிடைக்காது, தெரியும்ல? சார் ப்ளீஸ் சார் இனிமேலும் அப்படி நடந்துக்க மாட்டேன் சார். ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி பண்ணிட்டேன் சார். சாரி சார். ஏய் கோவத்தில்
ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் கேவலமாக எடுத்துப்பாங்களா? நீயும் பொண்ணு தானே, உங்ககிட்ட ஒருத்தர் இப்படி நடந்துக்கிட்டா உனக்கு ஓகேவா? சார் ப்ளீஸ் சார் என்னை காலேஜ் விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். ஓ, உன்னை காலேஜ் விட்டு அனுப்பக்கூடாதுல்ல? உடனே வயன் அங்கேருந்து வந்துட்டு சாரி சார், அவளை காலேஜ் வீட்டில் அனுப்பிடாதீங்க சார் ப்ளீஸ் சார், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் சார் ப்ளீஸ் சார், வேணும் சார். வயன், நீ என்ன பைத்தியமா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா? சார் ப்ளீஸ் சார் இனிமேல் அவள் அப்படி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு நீ தான் சொல்கிற, அவள் சொல்லலை. உடனேமையா சார் நிஜமாவே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், இனிமேல் நான் கண்டிப்பாக அப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க சார் காலேஜ் வீட் மட்டும் நான் அனுப்பிடாதீங்க சார் அப்படின்னு மியா ஜேகேயோட காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பித்தான். இது நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ என் காலை பிடிச்சி கெஞ்ச வேணாம், நீ இந்த வயனோட காலை பிடிச்சி கெஞ்சு. அவள் மன்னிச்சா அப்புறம் என்னன்னு பார்க்கணும். சார் என் காலெல்லாம் பிடிக்க வேணாம் சார் என்ன சார் நீங்கள் ப்ளீஸ் சார் அவளை விட்டுருங்க சார், இது ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார். மியா இன்ச்சு சுற்றி பார்த்தா. சார் ப்ளீஸ் சார் எல்லோரும் பார்க்குறாங்க சார், எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது சார் ப்ளீஸ் சார். ஓ, ஒரு பொம்பளை பிள்ளைய ட்ரெஸ்ஸில் இங்க் பண்ணி அதுவும் அசிங்கமாக பண்ணி அவளை நீ கேவலப்படுத்தினா அது உனக்கு ஓகே, ஆனால் நீ அவள் காலை பிடிச்சி கெஞ்சுறது உனக்கு பெரிய கேவலம் இல்லை சார். நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போங்க. மியா ரொம்ப மரியாதையாக வயன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறான். ஸோ அதை நீங்கள் பார்க்க வேணாம், எல்லோரும் கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார் நான் காலெல்லாம் விழலை சார். காலைல விழுறியா இல்லை காலேஜ் விட்டே போறியா? சார் நான் காலைல விழுறேன் சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே போனதும் மியா ஒயனோட காலில் போய் விழுந்தா. சாரி ஒயன், நீ இப்படி பண்ண மாட்டேன், சாரி ஒயன். மியா பரவாயில்ல எந்திரி அப்படின்னு ஒயன் அவளை தூக்கி விட்டான். சாரிலாம் வேணாம் மியா, நீ இனிமேல் எப்படி என்கிட்ட நடந்துக்காத ப்ளீஸ், அதுவே எனக்கு போதும். மியா எதுக்காக அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ண? ஏதாவது ரீசன் இருக்கணுமே? சார் அப்போல்லாம் எதுவும் ரீசன் இல்லை சார், அவனை பார்த்து சிரிச்சா அது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்துச்சு, அதான் சார். ஓகே, நானும் தான் உனக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன், ஆனால் என்னை மட்டும் பார்த்துட்டே இருக்க, அது உனக்கு இன்சல்ட்டிங்காக இல்லையா? சார் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சார். ஓகே சரி ஓகே, இதை நீ கேட்டுக்கோ, கண்டிப்பாக நான் உன்கிட்ட சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கையை பிடிச்சி ஜேகே அவன் பக்கத்தில் இழுத்தான். வயன் பேபான்னு பார்த்துட்டு இருந்தான். சார் ஜேகே வயனோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு அவள் ஹிப்பை அவன் ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, வயன் வந்து நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட், அவன் என்னோட ஆள், இனி அவகிட்ட அல்லவா வச்சுக்கோ ஓகே. வயன் அவனையே ஷாக்காக பார்த்துட்டு இருந்தா. மியா அதுக்கு மேலே ஷாக்காக ஜங்குக்கையும் வயனையும் பார்த்துட்டு இருந்தா. ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிடு வயன் ஜேகே சாரோட ஆளுன்னு. இனி வயன்கிட்ட ஏதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் பின்விளைவை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, ஓகே தானே? மியா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸாக ஃப்ரீஸாக நின்றுட்டு இருந்தா. வயன் ஜேகேயோட கண்ணையே பார்த்துட்டு இருந்தா. மியா அப்படியே அழுதுகிட்டே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே ஓடினான். ஜேகே அவன் ஹேண்ட்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு, ஹே வயன் நீ பயப்படாத, நான் சும்மா சொன்னேன், மேபி ஃப்யூச்சரில் எனக்கு அப்படி தோணலாம், இப்போ நான் சும்மா தான் சொன்னேன், நீ உடனே நம்ம சாரோட ஆளுன்னு நினச்சிட்டு அப்படியே கனவு காண ஆரம்பிச்சிடாத, ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஓகே தானே? ஓகே தான். ஓகே, இனிமேல் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, தேவைப்படாது அவங்களே கொஞ்சம் உன்னை விட்டு தள்ளி தான் இருப்பாங்க அப்படின்னு அவன் ஹெட்டில் டேப் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே போனோம். ஸ்மைலி ஃபேஸோடு வெளியே போகணும். வயன் ஜக்குக்கு என்ன பேசினா அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிகிட்டே அவனே பார்த்துட்டு இருந்தான்.